இந்த வரண்டா இருடா. எவ்வளோ நேரம்டா? குளிச்சுட்டு இருந்தேன். ஆமாம், சிக்னலில் போலீஸ்கார் நின்று இருந்தானுங்களே, மறைச்சானுங்களா? மறைச்சாங்க, நான் அப்படியே நிற்காம வந்துட்டேன். ஏன்? நீ தான் பேப்பரில் கரெக்டாக வச்சுருப்பிய, காட்டு வரேன்னு தானே? அது என்ன இந்த மாதிரி கால் டாக்ஸி ஓட்டுருவேன், குட்டியான பைக்கில் போட்டு மட்டும் மறைக்கிறாங்க. இந்த BMW ஆடி பொலிட்டிஷனில் மட்டும் விட்டுறாங்க. நீயும் BMW ஆடின்னு வாங்கு, யார் வேணாண்ணா? கண்டிப்பாக வாங்குவேன்டா, எனக்கான வேலை மட்டும் கிடைக்கட்டும். நினப்பு தான் பொழப்புக்கு எடுத்துச்சான். ஏன் நான் வாங்குவேன்? நான் என்ன ஒன்று +2 ஃபெயிலா? இன்ஜினியரிங்டா. என்ன பிரயோஜனம்? 2 பேரும் ஒரே இடத்துல டிரைவர் வேலை தானே பார்க்குறோம், மறந்துடாத. ஆமாம், என்ன பேக்கு புதுசாக இருக்குது? இதுவா, ஒரு கஸ்டமர் நிறைய லக்கேஜில் ஏறினார், இதை மட்டும் மறந்துட்டு போயிட்டார். நானே இறங்கும் போது தான் பார்த்தேன். என்ன இருக்குன்னு பார்த்தியா? இல்லைடா, பார்க்கல. பாருடா. டேய், ஒரு நிமிஷம் வாயேன். என்னடா? என்னடா இவ்வளோ நகை? டேய், அந்த கஸ்டமர் முதல்ல ஃபோன் போடுறா. டேய், அப்போவே கால் பண்ண, சுவிட்ச் ஆஃப் நினச்சிடா. இரு, ட்ரை பண்ணிட்டு திருப்பியும். அவரே கண்டிப்பாக பண்ணுவார். ஒரு வேலை பண்ணலன்னு வச்சுக்கேன், நாளைக்கு ஆஃபீஸில் இல்லை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொடுத்துடலாம். என்ன சொல்கிறேன்? அதுவும் சரிதான். உனக்கு கொரியர் வந்திருக்குடா. என்னது? எனக்கு கொரியரா? எங்கடா? இது அங்கே வச்சிருக்கேன் பார். நான் எதுவும் ஆர்டர் பண்ணலையே, எனக்கு அமைச்சிருப்பா. எனக்கு என்ன தெரியும்? ரூமுக்கு வரும்போது வெளியே இருந்துச்சு, உன் பேர் போட்டிருந்துச்சுன்னு உள்ளே வச்சேன். டேய், ESP ப்ரொஜெக்டரா? ESPயா? அப்படின்னா? அதான்டா, எக்ஸ்ட்ரா சென்சரி ப்ரிசெப்ஷன். அதாவது நடக்க போகிற சம்பவத்தை முன்கூட்டியே கணிக்கூடிய பவரா. அப்போ இது நடக்க போதெல்லாம் காட்டுன்னு சொல்கிறியா? நடக்க போகிறது மட்டும் இல்லடா, நடந்ததே காட்டுன்னு போட்டிருக்கு. இந்த ப்ரொஜெக்டர் எங்கே இருக்கோ அந்த இடத்துல கடந்த 24 மணி நேரத்தில் நடந்த விஷயத்தையும் அடுத்த 24 மணி நேரத்தில் நடக்க போகிறதையும் காட்டுன்னு போட்டிருக்கு. புரியலையா? இரு, இதை ஆன் பண்ணி இங்கே ரெட் கலர் ஆரோவை ப்ரெஸ் பண்ணி டைம் வச்சா கடந்த 24 மணி நேரத்தில் நடந்ததையும், இங்கே க்ரீன் கலர் ஆரோவை ப்ரெஸ் பண்ணி டைம் வச்சா அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ள நடக்க போகிற விஷயத்தையும் காட்டுன்னு போட்டிருக்கு. ஏண்டா இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? +2 ஃபெயில்னா நீங்கள் அடிச்சு விட எல்லாத்தையும் நம்பிடுமாக்கும். போட. ஆமாம், சிக்னலில் போலீஸ்கார் நின்று இருந்தானுங்களே, மறைச்சானுங்களா? மறைச்சாங்க, நான் அப்படியே நிற்காம வந்துட்டேன். ஏன்? இதை பேப்பரில் கரெக்டாக வச்சுருப்பிய, காட்டு வரேன்னு தானே? அது என்ன இந்த மாதிரி கால் டாக்ஸி ஓட்டுருவேன், குட்டியான பைக்கில் போட்டு மட்டும் மறைக்கிறாங்க. இந்த BMW ஆடி பொலிட்டிஷனில் மட்டும். என்னடா அது? நீயும் BMW ஆடின்னு வாங்கு, யார் வேணாண்ணா? கண்டிப்பாக வாங்க. ஒரு நிமிஷம் கழிச்சு கிடைக்கட்டும். ஒரு 3000 இருந்தால் கிடைக்குமா? அடுத்த வாரம் வாங்கிக்கலாம். நான் கூட பயந்தே போயிட்டேன்டா. எதுக்கா சிரிக்கிற? இது இதுதான் ஃபெயிலர் மாடல் நினைக்கிறேன்டா. இது நடக்க சான்ஸே இல்லை. என்னடா சொல்கிற? ஆமாடா, மாணிக்கண்ணே ஒரு கேஸ் விஷயமா ஊருக்கு போகிறேன்னாரு. நான் தான் காலைல போய் எக்மோ ஸ்டேஷனில் விட்டு வந்தேன். போகும்போதே வரதுக்கு 1 வாரம் ஆகுன்னு சொல்லிட்டு தான் போயிருக்காரு. ஒரு வேளை சாயங்காலம் வந்துட்டா? அவர் எங்கள் ஊர்ரா, எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீடு தான். எங்கள் ஊருக்கு இப்போ கிளம்புனா தான் நாளைக்கு மத்தியானம் போய் சேர முடியும். அதுக்குள்ளே இப்படி திரும்புவார்.
தண்ணி கேன்றா உள்ளே வச்சிருங்க ஜி. குட்லு கேஸை தள்ளி வச்சிட்டாங்கடா. வக்கீல் அடுத்த வாரம் வர சொல்லிட்டாரு. குட்லு ஒரு 3000 இருந்தால் கிடைக்குமா? அடுத்த வாரம் வாங்கிக்கலாம். வீட்டு வாடகை கொடுக்கணும்டா. ஹவுஸ் ஓனர் காலையிலே வந்துட்டு போயிட்டாரு. தேங்க்ஸ்ரா. என்னடா அது? டேய் இதை பற்றி யாருக்கும் தெரியணும். எது வந்து அப்பா பேசிக்கலாம். அவனுக்கு வேறு டைம் ஆயிடுச்சு. என்ன? ஒன்றும் இல்லை ஜி. என்னாஜி பேக் புதுசாக இருக்கு? கஸ்டமர் பேக் ஜி. கார்லேயே மறந்து விட்டு போயிட்டார். விட்டு போயிட்டாரா? என்ன இருக்குல்ல? நகை இருக்கு ஜி. நகையா? ம் எவ்வளோ இருக்கும்? என்ன ஒரு 200-300 பவுன் இருக்கும் ஜி. 200-300 பவுன் இருக்குமா? ம் என்ன பண்ண போகிறீங்க? நாளைக்கு கஸ்டமரை பார்த்து கொடுத்துடலான் இருக்கேன் ஜி. எதுக்கு ஜி கஸ்டமர்கிட்டலாம் கொடுத்துட்டு பேசாமல் நாமளே எடுத்துக்கலாம். ஜி நீங்கள் வேறு கஸ்டமர் கம்ப்ளைண்ட் பண்ணால் பெரிய பிரச்சனை ஆயிடும் ஜி. அதெல்லாம் ஒன்றும் வேணாம். நான் வேறு ஊருக்கு புதுசு. குட்லு. ஆ இந்த வரேன்டா. என்னடா? சாவி எங்கடா? இந்தா. என்னடா அவங்க இப்படி இருக்காங்க? மற்றவங்க பொருளுக்கு இப்படி ஆசைப்படுறாங்க. அவனுக்கு கிடக்குறான விட்றா. ஏய் அந்த மிஷினுங்க அதே எடுத்து உள்ளே வச்சிரு. என்னது இது? அது ப்ரொஜெக்டரா? ப்ரொஜெக்டரா? பார்த்தா ரோபா மாதிரி தெரியுது. ஆமாம், ரோபோ ப்ரொஜெக்டர். என்ன பண்ணுது? அந்த மிஷின் எங்கே இருக்குதோ அங்கே நடந்ததையும் நடக்க போகிறதையும் அப்படியே காட்டு மச்சான். சும்மா என்னடா சொல்கிற? நிஜமாவா? ஜி என்ன சொல்கிறேன் ஜி அவன்? ஆமாம் ஜி. அப்போ பண்ணி காட்டு பார்ப்போம். அவனுக்கு தான் சொல்கிறானுங்கன்னா நீயும் ஏண்டா எங்களை பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு? ஏய் ஆரம்பத்தில் நானும் உங்களை மாதிரி நம்பாமல் தான் இருந்தேன். அப்புறம் பண்ணி காமிச்சான் பாரு, மெர்சலாயிட்டேன். அப்புறம் தான் நம்பினேன்னு. நம்பல நீ? நாங்கள் சொல்கிறது உண்மையாக இருந்தா என்ன பெட்டு? எல்லாருக்கும் சேர்த்து 3 மாதம் வாடகை நான் தரேன்டா. டேய் மச்சான் 3 மாதம் வாடகை மிச்சம் பண்ணி காட்டுறா. ம் நீங்களா ஏதாச்சும் ரெக்கார்ட் பண்ணி வச்சு எங்களை ஏமாத்தாதீங்க. நான் சொல்கிற டைம் வை. எப்போவும் பாலா சாயங்காலம் 5 மணிக்கு 2 ஹவர் ரெஸ்ட் எடுக்க வருவான். இன்றைக்கும் வந்தான். அந்த 5 மணிக்கு வை, காட்டுதான்னு பார்ப்போம். என்னடா? இப்போ பண்ணு. வை.
பயப்படாத, உள்ள வா. எல்லாம் வேலைக்கு போயிருக்கானுங்க, நைட்டு தான் வருவானுங்க. எந்த பிரச்சனையும் இல்லை. உட்காரு. அது நான் இல்லை, அது போய் சொல்லுது. ஏய், என்ன கண்ட விடாது? ரூம்ல ஆள் எல்லாத்துல லைட் இருக்கிறியா? டேய், நான் தான் சொல்றேன் யாரும் கூட்டு வரலனே, அது போய் சொல்லுதுடா. ஜி மிஷின் போயிடலாம் சொல்லா ஜி. அப்போ நான் போய் சொல்றேனா? வேணும் ஆன் பண்ணுவோம். நீங்கள் உள்ளே வந்த நேரத்தை வச்சு பார்ப்போம். அது மட்டும் கரெக்டாக காட்டுச்சு. இப்போ நம்ம பார்த்து உண்மை தான். அப்போ அதை ஒத்துக்கிறீங்களா? என்ன வைக்கலாமா? வை. எனக்கு நான் பயமா? ஏய், இவனுக்கு வந்து எப்படி ஒரு 15 நிமிஷம் தான் இருக்கும். 15 நிமிஷத்துக்கு முன்னாடி வைடா. என்ன இருக்கு உள்ள? நகருக்கு ஜி. பேசாம நாமளே எடுத்துக்கலாம். ஜி கஸ்டமர் கம்ப்ளைண்ட் பண்ணால் பெரிய பிரச்சனை ஆயிடும் ஜி. பாருங்க, இப்போயாச்சும் நம்புறீங்களா? இப்போ ஒத்துக்கிறீங்களா? ஆ டேய், அந்த நகையை நாமளே அடிச்சிருவோமா? என்னது நகை அடிக்கிறதா? எப்படா இவனுக்கு இருக்கானுங்களே? முடிஞ்ச அளவுக்கு தெரியாமல் அடிச்சிட்டு கிளம்ப பார்ப்போம். ஒரு வேளை தடுத்தா போட்டுரும். கொலையா? டேய், எதனா பிரச்சனை ஆகிட போதுடா. ஏய், ஒரு பிரச்சனையாகாத, நான் பார்த்துக்கிறேன். கொல்றதுன்னா எப்படி, எதை வச்சுடா? அன்னைக்கு 2 பீர் வச்சோம்ல, அந்த பாட்டில் எங்க? கிச்சனில் இருக்கு. எடு. அந்த டேபிளுக்கு பின்னாடி வை. எங்கேயா? மீறி தடுத்தான்னு வச்சுக்க, பாட்டில் உடைச்சு சொருவிடுவோம். ஓ, என்னடா அது? டேய், நான் வேணாம் தான்டா சொன்னேன், இவன் தான்டா. ஏய், சீ, வாய் மூடு. டேய் என்னடா அது? என்னை கொண்டு வாங்கடா, நக்கி அடிச்சுடாங்கடா. ஏய், இருடா, கொஞ்ச நேரம் கழிச்சு வைடா. என்னடா இருக்குது பார்த்துடலாம். ஒரு 10 மணிக்கு வச்சு பார்ப்போமா? சரி, வை வை. என்னடா அது? நான் இவங்களை கொண்டு வரணும். நான் இவங்களை கொண்டு வரணும். டேய் டேய், ஒரு 10 நிமிஷம் குறைச்சு வைடா. என்ன நடக்குன்னு தெளிவாக பார்த்துடலாம். சரிண்ணே.
டேய் ஓனர் உனக்கு ஃபோன் பண்ணாராம்மா நாட்டு சிப்பில் இருக்காம காஞ்சிபுரம் வரைக்கும் ஒரு ட்ராப்பான் வண்டி எடுத்துகிட்டு உடனே ஷெட்டுக்கு வர சொன்னார். இல்லைடா, இப்போ இருக்க மைண்ட் செட்டில் வண்டி ஓட்ட முடியாது. நீ போ. டேய் இந்த சூழ்நிலை நீங்கள் இருக்கிறதே நல்லதே இல்லை. நீங்கள் வந்து கிளம்போது தான் எல்லாருக்கும் நல்லது. 2 மணி நேரம் தான் ட்ராவலு. போயிட்டு காலைல வா, பார்த்துக்கலாம். ஆ சரிடா, நான் போகிறேன். பார்த்து போ. இப்போ என்னடா பண்ணுறது ஒன்றும் புரியலடா. டேய் டேய் நம்மளும் கிளம்பிடுவோம்டா. அவன் தான் போயிட்டானே, அப்புறம் ஏன்டா பயப்படுற? இல்லைடா, அதில் நாம் இங்கே செத்து கிடக்கிற மாதிரி தான் காட்டுச்சு. திரும்ப வந்தானா நம்மளும் கிளம்பிடுவோம். சரிடா போகலாம். என்னென்ன சொல்கிறீங்க? ஆமாம் கிருஷ்ணா, நான் குட்லுக்கு ஃபோன் பண்ணவும் இல்லை, உன்னை வர சொல்லவும் இல்லை. இப்போ நான் உனக்கு ஃபோன் பண்ணது கூட காலைல வரும்போது வண்டியை வாட்டர் வாஷ்ட்டு எடுத்து வந்துருன்னு சொல்கிறது தான். என்னாச்சு கிருஷ்ணா? அண்ணே, நான் கூப்பிட்றேன். டேய் பாலா, பாலா, டேய் டேய் ராம். குட்ல குட்ல காஞ்சிபுரம் வரைக்கும் ஒரு ட்ராப்பான் வண்டி எடுத்துகிட்டு உடனே ஷெட்டுக்கு வர சொன்னார். 2 மணி நேரம் தான் ட்ராவலு. போயிட்டு காலைல வா, பார்த்துக்கலாம். குட்லு, நீ யாரா அப்படி பண்ண? ஹலோ தம்பி, என் பேக்கை உங்கள் வண்டியில் விட்டுட்டேன் தம்பி. நீங்கள் எங்கே இருக்கீங்க சொல்லுங்க, வந்து வாங்கிக்கிறேன். தம்பி கேட்குதா? பேசுங்க தம்பி. ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? ஹலோ ஹலோ. தம்பி தயவு செஞ்சு கொடுத்துருங்க தம்பி, இல்லைன்னா போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். ஹலோ தம்பி, ஏதாவது பேசுங்க தம்பி. ஹலோ ஹலோ. அவன் தான் போயிட்டானே, அப்புறம் ஏன்டா பயப்படுற? இல்லைடா, அதில் நாம் இங்கே செத்து கிடக்கிற மாதிரி தான் காட்டுச்சு. திரும்ப வந்தானா நம்மளும் கிளம்பிடுவோம். சரிடா போகலாம். டேய் ஒரு நிமிஷம் இரு. வெளியே அமிச்சிட்டேன். அவன் கண்டிப்பாக இங்கே திரும்பி வந்து அவனை கொள்ளுவான். அப்புறம் இருந்ததுன்னா எனக்கும் பிரச்சனை. அவன் வரதுக்குள்ள நான் கடிச்சு நம்ம இங்கே கிளம்பணும். குறைஞ்சது 200 போனால் தேரும். அண்ணா, கிருஷ்ணாவை நைஸாக பேசி வெளியே அமிச்சிட்டேன். அவன் கண்டிப்பாக இங்கே திரும்பி வந்து அவங்கள கொள்ளுவான். அப்போ நான் இங்கே இருந்தேன்னா எனக்கும் பிரச்சனை.
அவன் வரதுக்குள்ளே நகை அடிச்சு நம்ம இங்கேருந்து கிளம்பணும். குறைஞ்சது 200 பவுனாவது தேரும். எப்படியாவது அடிச்சாகணும். 1 கிலோவா? டேய் என்னடா பண்ணுற? கேட்டுட்டு இருக்கல? ஏட்ரா கையை. டே குட்ல நீ சொல்கிறானா? டே குட்ல நீ மட்டும் தான் நல்லா பண்ணுற மாதிரி நினச்சினுக்கிறான். அவன் வரட்டும், இப்போ தெரிஞ்சிடும் யோகிதா என்னன்னு. டேய் வேணாண்டா, அவன் வந்தால் எங்களை தான் சந்தேகப்படுவான். சொன்னா கேளு. விட்றானா? விட்றா விட்றா. டேய் ராம டேய் டேய் விட்றா டேய் விட்றா டேய் சொன்னா டேய் என்ன சொல்ற டேய் டேய் ஓ டேய் Hey! Hey! Virdra! Hey! Virdra! Hey! Vada! Pola! Ram! Hey! Hey! ஏய் பேக் எடுத்துட்டேன், போலாவா? ஏய் அங்கே என்னடா தேடிட்டு இருக்க? வாடா, வந்து இந்த போகிறோம். பண்ணிட்டான்டா, வாடா. டேய் வாடா வாடா வாடா. டேய் வாடா, அங்கே என்னடா தேடிட்டு இருக்க? வாடா வா. என்னடா சொல்ற? அந்த மிஷின் நம்மளை காட்டி கொடுத்துருமா? ஆமாயா, அந்த மிஷின் நம்ம கொலை பண்ணது, நகை வச்சது எல்லாத்தையும் காட்டி கொடுத்துரும். அதான் கொன்ன பெட்ரோல்லாம் பார்த்தேன். அதுக்குள்ளே வந்துட்டான், பிடிக்காது இழுத்துட்டு வந்துட்டேன். போலீஸ்ட்டை மட்டும் அது மாட்டுச்சு. இப்போ அவனுக்கு கெட்டு போல. ஏற்கனவே 2 கொலை பண்ணியாச்சு. அவனையும் கொண்டு அந்த மிஷினை தூக்கிடலாம். என்ன சொல்ற? என்ன ஃபோன் எடுத்தா பேச மாட்டியா? எல்லா நகையும் நீ எடுத்து போன முடிவு பண்ணிட்டியா? சார் சார் வாங்க சார். சார் சீக்கிரம் வாங்க. ஐயோ பெருமாளே. சார் அங்க பாருங்க சார், அங்க பாருங்க. டேய் யாரா கொண்டது? யாரா நீ கொன்னியா? டேய் சார் அவன் தான் சார் கொண்டா. சார் அவன் தான் சார் கொண்டா. ஏய் சார் போய் சொல்றேன் சார். அவன் தான் சார். என்னடா மாறி மாறி கதை சொல்றீங்க? இல்ல சார் அவன் தான் சார் கொண்டா. போய் சொல்றேன். ஒழுங்கா சொல்றீங்களா இல்லையாடா?
எல்லாரும் ஜீப்ல ஏத்தியா?